அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிடி எக்ஸாம் உடைய அடுத்த கட்ட அப்டேட். ஸோ யூசர் டிபார்ட்மெண்ட், அதாவது கலந்தாய்வுக்கான ஃபைனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் இறுதி பட்டியல், செலக்டான நபர்களுடைய ஃபைனல் செலெக்ஷன் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இதில் அதாவது ரிவைஸ்டு செலெக்ஷன் பட்டியல்னு சொல்லலாம். இதில் வந்து நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கான அந்த லிஸ்ட் வந்து அகைன் வந்து எடுத்தாங்க, மறுபடியும் போட்டாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. பட் எனிவே இந்த விஷயம் வந்து ஃபைனல் பண்ணி போட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கான கவுன்சிலிங் நடப்பதற்குண்டான ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இனி கலந்தாய்வு பணிகள் வந்து அந்தந்த யூசர் டிபார்ட்மெண்ட் என்னவோ அதுக்கான இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கவுன்சிலிங் எப்போ நடக்கும், அதற்குண்டான டேட் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை சொல்லுங்கள். அது எப்போ கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எப்போ வரும், அஃபிஷியலாக டிஆர்பி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ஃபைனல் ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மார்க்கில் சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. பிடிபிஆர்டியில் பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா பிடிபிஆர்டியில் ரேங்க்கில் சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. ரேங்க் வந்து தவறுதலாக ரேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதாவது அவங்க எடுத்துருக்கக்கூடிய மார்க் அதிகமாக இருந்தாலும் ரேங்க்கில் வந்து அவங்க பின்னாடி இருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து இன்எலிஜிபிள்லேருந்து எலிஜிபிளுக்கு வந்த லிஸ்ட்டு ஃபைனல் பண்ணும்போது இந்த மாதிரி ரேங்க்கில் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உடனடியாக டிஆர்பி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்படுது. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட அப்டேட்டாக பார்த்துடலாம். கவுன்சிலிங் பொறுத்தவரை ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏனென்றால் கவுன்சிலிங்க்கான தேதி நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாம். கவுன்சிலிங் பொறுத்தவரை இந்த ஃபைனல் செலெக்ஷன் பட்டியல் வந்ததுலேருந்து ஓரிரு தினங்களில் இந்த வீக்கில் 100% 100% இந்த வீக்கில் வந்து கவுன்சிலிங் வந்து கொடுத்துருவாங்க, கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீக்கில் அப்படின்னு சொல்கிறத விட ஓரிரு தினங்களில், இன்றைக்கோ நாளைக்கோ அப்படி கூட சொல்லலாம், ஓரிரு தினங்களுக்குள்ளார கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் வாங்கிடுவீங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ பணி நியமனம் மற்றும் கலந்தாய்வுக்கான வேலைகள் சிறப்பாக வந்து ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ நாள் வந்து பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் காத்துட்டு இருந்ததற்கான அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான காலம் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இறுதி கட்டத்தை நெருங்கியாச்சு. பார்ப்போம். அதுக்குள்ளே இந்த சின்ன சின்ன குளறுபடிகள் எதுவும் இல்லாமல் டிஆர்பி பார்த்துக்கிட்டாலே சந்தோஷம். ஏன்னா அகைன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து பயங்கர கடுப்பு ஏற்றுது அப்படின்றது தான் எல்லாருடைய விஷயமா இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்கிறான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மேபி இன்று அல்லது நாளை வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி.